சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து உங்கள்கிட்ட பேசணும். சட்டம் ஒழுங்கா? இருக்கிறத பத்தி பேசுங்க சார். அது என்ன காரணம்? ஆங்காங்கே படுகொலை. போன அங்கங்க வாரத்துல மட்டும் 5, 6 இன்சிடென்ட். ஆ. பெரும்பத்துல நடந்த அந்த வெட்டுக்குத்து சம்பவம். ரொம்ப ரேண்டமா வெட்டுனது. ரொம்ப துயரமான படுபாதக செயல் அந்த சம்பவம். மானாமதுரையில நடந்த தம்பி ஆகாஷ் டிலேஷனோட கஸ்டோடியல் டெத்து. ம். அப்புறம் நம்ம விளாத்திக்குளம். விளாத்திகுளத்துல வேடநத்தம்ன்ற கிராமத்துல நடந்த தங்கை ஒருவருடைய பாலியல் பலாத்கார கொலை. அதே போல நம்ம இடைக்காட்டூர்ல நடந்த அதே போல ரேண்டமா வெட்டினது. ம். இது தவிர சென்னையில் உள்ள ஒரு மாணவி திருச்சிக்கு வந்து அங்க பாலியல் பலாத்காரம். இது என்னதான் நடக்குது? நீங்க என்ன சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி பேசுறீங்களே? சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா, ஒழுங்காக இருக்கிறதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ம். இது இந்த குற்ற வழக்குகளுக்கு பின்னணியா இருப்பவர்களுக்கெல்லாம் 25 வயதுக்குள்ள தான் இருக்கு. ஆமா. இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க? போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு நீங்க 2 மாதங்களுக்கு முன்பே நம்ம சேனல்ல பேசியிருக்கீங்க. போதையினால் தான் சீரழிகிறார்கள் இளைஞர்கள்னு. அதுவும் ஒரு காரணமா? போதைன்றது ஒரு காரணம்ன்றது மறுக்க முடியாத உண்மை சார். இங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வர்றவன் மேல கேஸ் போட்டுருதீங்க. போதையில போய் சண்டை ஓட்டுறவன் மேல கேஸ் போடுறீங்க. வெட்டுக்குத்து பண்றான் பாருங்க, கஞ்சா கிஞ்சா அடிச்சுட்டு அவன் மேல கேஸ் போடுறீங்க. ஆனா 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவனை கேஸ் போட்டீங்கன்னா, இப்போ 1000 பேர் குடிக்கான்னு வைங்க, அதுல 5 பேர் அக்யூஸ்ட் ஆயிடுறான். நீங்க டோட்டலா வந்து அந்த மதுவை நிறுத்திட்டீங்கன்னா அந்த 1000 பேருமே குடிக்க மாட்டான், இந்த 5 பேரும் அக்யூஸ்ட் ஆக மாட்டான். கஞ்சா விற்பனையை தடுக்கிறத விட்டுட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு எவனோ வெட்டிட்டான்னா கஞ்சா போதையில வெட்டிட்டான்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு அவனை தேடி போயிட்டு இருக்கீங்க. ஆக இங்க வந்து சட்டத்தை வந்து எப்படி வந்து நீங்க அமல்படுத்துறீங்க, சட்ட ஒழுங்கை எப்படி கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஹேண்ட்லிங் அந்த முறை வந்து தவறாக இருக்கிறது. நீ என்ன செய்யணும்? போதை பொருளை ஒழிக்கணும், சரக்கு விற்பனை செய்வதை ஒழிக்கணும். நீங்க 30,000 கோடி 40,000 கோடி லாபம் பார்ப்பீங்க. எவனோ ஒருத்தன் போய் குடிச்சிட்டு எவனோ ஒருத்தன் சண்டை போட்டவனே குடியாரப்பேன்னு அவனுக்கு பட்டம் கட்டுவீங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது எது மூல காரணமோ அதை ஒழித்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். அதே போல சமூக வலைத்தளம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கையில கூட மொபைல் ஃபோன் இருக்கு. அது ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன்ல அவன் என்ன பார்க்குறான்னா, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கிறான், அதுக்கு அடுத்து ஃபேஸ்புக் வச்சிருக்கிறான், வாட்ஸ்அப் வச்சிருக்கிறான். கம்யூனிகேஷன் ரொம்ப வேகமா இருக்கு. தவறான தகவல்களை அதுல பரப்புறது, ஏஐல சித்தரிக்கப்பட்ட படங்களை பரப்புறது. அதுல பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவையோ இல்ல தேசிய தலைவர்களையோ தேவர் திருமானாரையோ அம்பேத்கர் அவர்களையோ இவங்க வந்து அதை கொண்டாடலை. இவங்களுக்கு வர்ற லைக்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆனா அவங்க படத்தை சின்னதா ரவுண்டா போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்றான் பாருங்க. தாடி வச்சுக்கிறேன், கத்தி எடுக்கிறேன், அவர் ரோட்ல உட்காந்து ஓரமா உட்காந்து சாப்பிட்றாரு, அவர் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அவர் சாப்பிட்றாரா, எளிமையான தலைவர் அப்படின்றான். அது மேல ஒரு 7-8 கொலைகேஸ் இருக்கு. அவனை வந்து இதை வந்து கொண்டாடுறான். தவறான முன்னுதாரணம். அவனை பார்த்துட்டு இவன் என்ன செய்யறான்னா, இவன் நேதாஜி மாதிரி வரணும்னு நினைக்கல, பசுமன் தேவர் மாதிரி வரணும்னு நினைக்கல, ஆனா கொலார பையன் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். இவன் பாருங்க, நம்ம எல்லாருமே நேதாஜியும் தேவரையும் அம்பேத்கரையும் பின்பற்றுறோம். அவங்க மாதிரி வரணும்னு இவன் நினைக்கல. அவரை பின்பற்றுபவர்கள் சில பேர் அவர் படத்தை போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றேன், கொலை பண்றேன், ரவுடிசம் பண்றான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி வரணும்னு இவன் நினைக்கிறான். அப்ப இவன் ஏதாவது ஒரு குற்ற வழக்கல்ல மாட்டும் போது அடுத்து இந்த போலீஸ் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஒரு குற்ற வழக்கில் மாட்டிட்டான்னு வைங்க, அவனுக்கு அறிவு சொல்லி அவனை சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டு வெளியே வந்த உடனே அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு அதுக்கான வழியை அவங்க பார்க்கணும். ஒரு குற்ற வழக்கில் மாட்டிட்டான்னா அடுத்து வந்து வருஷம் தேவர் ஜெயந்தி வந்தா அவன் மேல 1 டன்னு, இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய விழா வந்தா குரு பூஜை வந்தா அதுக்கு ஒரு 1 டன்னு, தீபாவளி வந்தா 1 டன்னு, எலெக்ஷன் வந்தா 1 டன்னு, இப்படியே போட்டு அவனை அக்யூஸ்டாவே வச்சு அவனுக்கு வந்து ஒரு ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணிடுறான், ஹிஸ்டரி ஷீட்டர். அப்ப அவன் என்னன்னா வழக்கு மேல வழக்கு, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்து புள்ளி உர கணக்குக்கு வழக்கு தேவை. இந்த மாசம் அவ்வளவு வழக்கு போடணும் அப்படின்னா உடனே அந்த ஹெச்எஸ்ல இருக்கவனை கூப்பிட்டு வழக்கு போட்டு விட்டுருவேன். இப்படி என்ன என்ன வழக்குன்னு பார்த்தா ஒரு 500 ரூபாய் கேட்டாரு, கத்தியை காட்டி பறிச்சாருன்ட்டு. 2023 எஸ்பி சிலம்பரசன் காலத்துல 2025 வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 வழக்கு போட்டிருக்காங்க இதே பிரிவுல. கத்தியை காட்டி பறிச்சதா சொல்லி 307ல போட்டிருக்காங்க, இந்த பிரிவுல போட்டிருக்காங்க.
இதுல பாதிக்கப்பட்டது வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இளைஞர்கள். அதுல 90% இளைஞர்கள் வந்து தேவர் மற்றும் தேவேந்திர குல இளைஞர்கள். திட்டமிட்டு அழிக்கப்பட்ட இன அழிப்பு இது. திட்டமிடப்பட்ட ஒரு இன அழிப்பு. 2 சமூகத்தையும் நோக்கி குறிவைத்து செயல்படுத்தப்பட்ட இன அழிப்பு. இதைத்தான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிச்சு எங்க மேலேயே கேஸ் போட ரெடி ஆகிறோம். ஏதாவது ஒரு பொய் கேஸ்ல அவரை சேர்த்து விடுங்கன்னு. அதை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அதை பார்த்துக்கிறோம். இருந்தாலும் இந்த சமூக வலைத்தளங்களை நம்பி அது வந்து இந்த இருக்க சமூக வலைத்தளம் தீபம் மாதிரி எரியுது. அது வந்து என்ன இருந்தாலும் ஈசலை பொறுத்தளவுல அது ஈசலுக்கு வந்து அது தீன்றது தெரியல. அது தீபம் நினைச்சு அது போய் விழுந்து விழுந்து செத்து போகுது பாத்தீங்களா. அதே மாதிரி இவன் வந்து சமூக வலைத்தளத்தை வந்து தீபமா பயன்படுத்துறதை விட்டுட்டு அதை போய் விழுந்து விழுந்து தற்கொலை பண்ற மாதிரி செத்து போயிடுறேன். அதுல மூழ்கி போய் கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடறான். அப்படி நடந்ததுதான் இந்த பெரும்பத்து சம்பவம். இப்ப பெரும்பத்து சம்பவத்துல அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய வயதெல்லாம் என்ன சார்? அவங்களுடைய பின்னணி 18ல இருந்து 21 வரை சார். இந்த பசங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து அந்த பெருந்தெரு அப்படின்னு ஒரு தெரு இருந்தது சார். நாங்குநேரியிலே இருக்குது. அங்க வக்கீல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதுல ஒரு பையனை வந்து 2023ல இவங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும் போதே வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குல அந்த பையங்க போயிட்டு வெளியே வந்த பின்னாடி அந்த பையங்களை வந்து கரெக்டா கைட் பண்ணாம அவங்க மேல வழக்கு மேல வழக்கு. எனக்கு தெரிஞ்சே ஒவ்வொரு பையன் மேலேயும் 6 பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க. யாரையாவது வழிப்பறி பண்ண வந்தா, யாரையாவது குத்த வந்தாங்க. அப்படி யாரெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாருமே ஹைகோர்ட்ல அபிடேவிட் போட்டிருக்காங்க. நான் இப்படி சம்பவமே நடக்கல, நான் என் மேல புகாரே கொடுக்கலன்ட்டு. அப்ப அது பொய் வழக்கு. அப்ப ஒருத்தர் மேல பொய் வழக்கு போடும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவன் ஊர்லயும் இருக்கக்கூடாது. 18 வயசு பையன், கஷ்டப்பட்ட பையன் வந்து வெளியூர்ல போய் தங்கி இருந்து வேலை பார்த்து அவன் எப்படி சர்வை பண்ண முடியும்? அவன் பேரண்ட்ஸ் கையில இருக்க வேண்டிய பையன், அது குழந்தை. அவன் நேரே அங்க போறான். வெளியூர்ல போகும்போது அவனுக்கு துணைக்கு ஆள் வேணும்னா அக்யூஸ்டா சேருவான். ரியல் அக்யூஸ்ட் ஒரு 20-25 வயசுல அவன் கண்ட்ரோல்ல போய் உட்காருவான். அடுத்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி போடுவாங்கல்ல, கூட்டணி போட்ட உடனே அடுத்து சரக்கு அடிக்க ஆரம்பிப்பான், கஞ்சா அடிக்க ஆரம்பிப்பான், சமூக வலைத்தளங்கள்ல வந்து கடுமையா பேச ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்துல வந்து அரக்கனாயிடுவான். யாரையாவது வெட்டணும் அப்படி பார்ப்பான். நமக்கு அண்ணன்லாம் எப்படி இருக்காரு, அவருக்கு நிறைய பேர் வாழ்த்து போறான். இன்ஸ்டாகிராம்ல வர்ற லைக்குக்கும் வாழ்த்துக்கும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான் சார். மனநோயாளியா மாறிடுறான். அதனுடைய பாதிப்பு விளைவு தான் இன்ஸ்டாகிராம்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில அந்த பெரும்பத்து கிராமத்துல ரோட்டோரமா டீ குடிச்சிட்டு இருந்தக்கூடிய அப்பாவி மக்களை இறங்கி வைக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வழியாக வந்த பகையாது. மணல்மேடு சங்கருக்கு அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், அங்க நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நாடார் சமூக மக்கள் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு. நாடார் சமூக மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே நாடார் சமூக மக்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மஞ்சங்குளம், இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பகை இருந்தது. இப்போ அது முடிஞ்சு எல்லாருமே ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அவங்களுக்கும் தேவருக்கும் நாடாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் சமூகத்தை சேர்ந்த சாமி துறை அப்படின்றவர் வந்து நாடார் சமூக மக்கள் வந்து கொலை பண்ணதா ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. சட்டப்படி மஞ்சங்குளத்தை சேர்ந்தவர் நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் அது வந்து இருதரப்பு உறவையும் பாதிக்கல. அது யூஸ்வலா போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து செஞ்சவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மஞ்சங்குளத்தை சேர்ந்தவங்க தான் ஒருவேளை பெரும்பத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல சம்பவத்துல இருக்கிறவங்க யாருமே அட்டன் பண்ண யாருமே மஞ்சங்குளத்தை சேர்ந்தவங்க கிடையாது. எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த இந்த பெருந்தெரு பிரச்சனையில பாதிக்கப்பட்ட ஒரு 2 இளைஞர்கள், அதுல எதிரிகளாக இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் சேர்ந்து இங்க வந்து அட்டாக் பண்ணிடுறான். என்ன பிரச்சனைனா இன்ஸ்டாகிராம்ல வந்து அங்க பெரும்பத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சின்ன லெவல்ல வந்து பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறார்கள், கொஞ்சோண்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து மணல்மேடு சங்கர், நம்ம டெல்டா மாவட்டத்தினுடைய அவர் ஒரு மாவீரன் என்று போற்றக்கூடிய ஒரு பெரிய தாதா, அவருடைய படத்தை போட்டு அடிக்கிறாங்க. அவர் படத்தை போட்டு அடித்தோடனே அதில் ஏதோ கேலி கிண்டல் வருது. இந்த பசங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய பசங்க கேலி கிண்டல் பண்ண உடனே அவங்க வாங்க அடித்து பார்ப்போம், வெட்டி பார்ப்போம் அப்படின்னு அதில் வாக்குவாதமாகி அதை பின்னிட்டு இவங்க போய் அந்த பகுதிக்கு போனதாகவும், அப்படி போகும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு குறி வச்சு வெட்டியதாகவும், அதில் நார்த் இந்தியனையும் இவரையும் தவறுதலாக வெட்டியிருப்பாங்க ஊழலுக்கு. அதை வெட்டும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடையில் இருந்தவங்க எல்லாருமே கல் கம்பு கட்டையெல்லாம் எடுத்து எறிகிறாங்க. உடனே அவங்களையும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. இதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரும் அந்த நார்த் இந்தியனும் இறந்து போயிடுறாங்க. மற்றவங்களுக்கு வெட்டுக்காயம். இவங்க போயிட்டு மறுபடியும் போகும்போது கண்ணில் பட்ட ஒரு 2-3 பேரையும் வெட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம்.
இது வந்து பயங்கரமா கண்டிக்கத்தக்க சம்பவம். இது யார் செய்தாலும், எந்த சமூகம் செஞ்சாலும் சரி, என்னுடைய சொந்த சமூகம் செஞ்சாலும் சரி, இது தவறு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு என்ன, எல்லாருக்கும் வந்து என்ன தப்பு செஞ்சா என்ன நடவடிக்கையோ சட்டப்படி அதில் எடுத்துக்கட்டும். அதுல இருந்து எந்த விதமான இது இருக்கக்கூடாது. தேவர் சமூகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது ரைட். தப்பாயிடும். இந்த அறம் கிடையாது. நிச்சயமா அந்த பெரும்பத்து சம்பவத்துக்கு சட்ட நடவடிக்கை திருப்திகரமா இருக்கா? இப்ப இருக்கக்கூடிய அந்த காவல் கண்காணிப்பாளர் இருக்காரு பாத்தீங்களா, ம். அவர் வந்து நல்ல மனுஷன். ம். நியாயமா செய்யக்கூடியவர். பொய் வழக்குல யாரையும் சேர்க்க மாட்டார். இதுக்கு முன்னாடி இருந்தவர்னா பொய் வழக்கு தான், முழுக்க முழுக்க பொய் வழக்கு தான். இவர் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு. இவர் வந்து ரியல் அக்யூஸ்டை மட்டும் அவர் ஆட்டோமேட்டிக்கா அதுல எப்படி வீடியோ இதெல்லாம் செக்அப் பண்ணி என்னவோ அதுபடி அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட நடவடிக்கைகள் வந்து திருப்தியா இருக்கு. இருந்தாலும் மக்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் போராட்டம் பண்ணுவாங்களா, நிவாரணம் வேணும், நீதி வேணும், அது இயற்கை தான். அரசாங்கம் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அளிக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் சரி. ஆமா. ஒரு நபர்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜான் மார்க்ன்ற ஒரு பையன், ம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், ஊனமுற்ற பையன். ஆமா ஆமா அவரு மாற்றுத்திறனாளி. வாய் பேச முடியாதவர். ம். ம். அவருடைய மனைவி வந்து வாய் பேச இயலாதவர். ம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வெட்டுறான், அவனுடைய கடைசி கட்ட சுதந்திரம், உச்சபட்ச சுதந்திரம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமையானது கத்துறது. வெட்டும்போது ஐயோ அம்மா வெட்டாதீங்கன்ட்டு. அது கூட முடியாத ஒரு அது கூட இயலலைன்னா அப்புறம் இதுல என்ன சார் இதுல இது logic இருக்குது? இந்த பசங்க பண்ணதை வந்து எந்த வகையில வந்து நியாயம்? இது பயங்கரமான தவறு சார். இந்த ரவுடிகளை மாவீரனாக பார்க்கிற மனநிலை வருது இளைஞர்களுக்கு. ரவுடிகளை எப்படி மாவீரன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சார். அது சார் இங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா, இங்க நம்ம சவுத்துல பாத்தீங்கன்னா, இங்க முக்கியமா இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்கள் தேவர், நாடார், தேவேந்தர், இது பெரிய சமூகங்கள். இந்த சமூகங்கள்ல பாத்தீங்கன்னா, நல்லது சொல்றவனெல்லாம் இங்க யாரும் வந்து தலைவரா வைக்க மாட்டான். அறிவார்ந்த கருத்துக்களை சொல்றவன தலைவரா வைக்க மாட்டான். இங்க மோஸ்ட்லி வந்து யாரை பின்பற்றுவான்னு பாத்தீங்கன்னா, 7வது படிக்கிறவன், 8வது படிக்கிறவன், கொலை செய்யன்னு சொல்லி தூண்டுறவன், சாதி வெறிய தூண்டுறவன், இவனை தான் தலைவரா வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா, இவங்க இன்னும் சரியான வளர்ச்சியை அடையல. இந்த இவன் சமூகம் யாரும் தண்ணி வேணும், சாக்கடை வசதி வேணும்லாம் இங்க யாரும் போராட ரெடியா இல்ல. இங்க யாரும் வந்து நல்ல சட்டை போட்டுட்டு போனோம், நம்ம பிள்ளைகள் படிக்கணுன்றதெல்லாம் இங்க ரெடியா இல்ல. சாதி வேணும் இவனுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாதி தான். இப்ப சாதி வெறி அதிகமா இருக்கு. இந்த தேவர் சமூகத்துல வந்து உயிர் தியாகம் செய்த மாவீரர்கள், பூலித்தேவன் கையிலையும் ஆயுதம் இருந்தது, மருது சகோதரர்கள் கையிலையும் ஆயுதம் இருந்துச்சு. அந்த ஆயுதம் இந்த மண்ணின் மானத்தையும் இந்த இந்த நாட்டின் இறையாண்மையும் அரசியல் அதிகாரத்தையும் காப்பதற்காகத்தான் அவங்க 2 பேரும் ஆயுதம் ஏந்தினாங்கன்ற வரலாறை தலைவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அந்த ஆயுதத்துக்கான வேல்யூ தெரியும். தேடித்தனமாக ஆயுதத்தை எடுத்து பொதுமக்களை வெட்டுறது எப்படி வீரமாக இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கரெக்ட் நீங்க சொல்றது. அதுக்கு தலைவர்கள் என்னவா இருக்கணும்? படிச்சிருக்கணும். எந்த தலைவன் படிச்சிருக்காங்க? எந்த தலைவன் சார் படிச்சிருக்கேன்? இவன் பூலித்தேவர், முத்துராமலிங்கத்தேவர் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுறான். அவருடைய கொள்கைகள் படி நடக்கிறானா? அவங்க யாரையாவது ஒருத்தர் வந்து மற்ற சமூக மக்களை தாக்குங்கன்னு சொன்னானா? ஆனா இவன் மைக் எடுத்த உடனே தேவர்ன்றான், வெட்டுன்றான், குத்துன்ற. ஏய், எந்த இடத்துலயாவது பூலித்தேவர் வந்து தேவருக்கு தான் சுதந்திரம்னு போராடி இருக்காரா சார்? அவர் படையில எல்லாருமே இருந்திருக்காங்க சார். வெண்ணிக்காலாடி இருந்திருக்காரு, முக்கியமான ஆளு எல்லாரும், ஒண்டி வீரன் இருந்திருக்காரு, எல்லா சமூக மக்களும் இருந்திருக்காங்க. சமத்துவ தலைவர். பூலித்தேவரே நீ சாதி தலைவர் ஆக்குறிய. இதுவும் இல்லாம பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, போஸ்டர் அடிப்பாங்க. போஸ்டர் அடிக்கும் போது அவன் ஒரு இது வச்சிருக்கேன், நான் ஒரு புரோட்டோகால் வச்சிருக்கேன். இங்கிட்டு பூலித்தேவர், அங்கிட்டு நேதாஜி, அங்கிட்டு பசுமன் ஐயா, இப்படி வரிசையா இருப்பாங்க. மூக்கியாத்தவர் இருப்பாரு. இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர்கள், அனைத்து சமூக மக்களுடைய நன்மைக்காக பாடுபட்டவர்கள். இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுடி படத்தை போட்டிருக்கேன். இவெல்லாம் சாதி தலைவர். இவன் வந்து நிறைய கொலை பண்ணி இருப்பான். இவனையும் போட்டு அவரையும் போட்டு ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான். அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல் பாருங்க. இந்த இதைத்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன் சொந்த சாதி, சுயசாதி, அவரும் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரு இந்த விஷயத்தை தான் வந்து ஒரு காணொலியாக வெளியிட்டார். உடனே அவரை வந்து தனிநபர் தாக்குதல், அவருடைய வாழ்க்கைய, அவருடைய குடும்பத்தை இவ்வளவு இழிவாக பேசுகிற எழுதுகிற போக்கு இருக்கு சார். இது சரியா சார்? சாட்டை துரைமுருகன் சொன்னதுல ஒரே ஒரு இதுதான், ஒட்டுமொத்தமா தேவர் சமூகத்தை சொல்ல வேண்டியது கிடையாது. அதே வேளையில அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஏன்டா தேவர் பேரை கெடுக்கிறீங்க? செங்கச்சூளையில வசூல் பண்றவன், படிப்பறிவு இல்லாதவன், ஃப்ராடு பண்றவன், தேவர் பேரை வச்சுக்கிட்டு சீட்டிங் பண்றவன், இவெல்லாம் வந்து தேவர் சமூகத்தை கெடுக்காதீங்கன்னாரு. உடனே அப்ஜெக்ஷன் பண்றான்னா அப்ப இவன் செங்கச்சூளையில வசூல் பண்றான்னு அர்த்தம். இவன் தேவர் பேரை வச்சு சீட்டிங் பண்றான்னு அர்த்தம். அவனுக்கு தான் அது சுடும்.
மற்றவங்க அதை பத்தி கவலைப்பட நாலாம் சாட்டை துறைமுறைக்கு அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன்னா அவருடைய சொல்ல வந்த கருத்து நியாயமான கருத்து. அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லல சார். அவ்வளவுதான். அவர் சொல்ல வந்த கருத்து சரியான கருத்து. நீ அவருடைய ஃபேமிலிய போய் நீ வந்து அவரு முத்துக்குமார் அவருடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதெல்லாம் தவறு சார். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. நீ வந்து வெளியில திராவிடத்தை எதுக்குற மாதிரி நீ திராவிட கட்சிக்காரங்கிட்ட தேசிய காரங்க வீட்லயும் போய் நீ பணம் வாங்கியிருக்க. உனக்கு ஏதாவது தொழில் இருக்கா? இப்படிலாம் ஒரு சாட்டை துறைமுறைன்னு கேட்டா நீ எங்க போவ? மக்களை ஏமாத்தாதீங்க. ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்குன்னா முதல்ல அதை தார்மீகமா பொறுப்படுத்திக்கங்க. தப்பு நடந்து போச்சு. இது வந்து தேவர் சமூகத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. பெரும்பத்து பிரச்சனை. தேவர் சமூகத்துக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. எவனோ 7 பேர் போயிருக்கான், வெட்டியிருக்கான். இது தப்பு, கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல ஏத்துக்கங்க. தேவர் சமூகம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து கண்டிப்பா யாரும் எங்களை பேசாதீங்க. அதுதான் நரம். அதை விடுத்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வெட்டினது எல்லாமே வந்து தப்பு தான். இருந்தாலும் வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள ஏதாவது குறை சொல்றது. திருந்துங்கடா. ஏன்டா அப்படி மக்களை போய் வந்து வதைக்கிறீங்க? சாட்டை துறைமுருகனை வந்து எப்ப நீ தனிநபர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சு அன்னைக்கே நீ தோத்துட்ட. தேவர் படத்தை பயன்படுத்தி தயவு செய்து இந்த மாதிரி திருட்டுத்தனமான சாதி அரசியலை பண்ணாதீங்க. தேவர் வந்து உங்களை சும்மா விட மாட்டார். சாட்டை துறைமுருகன் அதுதான் சொன்னாரு. தேவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சாமி, சும்மாலாம் விட மாட்டார்ன்ட்டு. தேவரை பயன்படுத்தி எவன் சாதி அரசியல் பண்ணாலும் சரிதான். சீக்கிரத்துல பாருங்க அழிவு இருக்கும். இப்ப இந்த இடத்துல சார், இப்ப ஒரு குற்றவாளி, அவர் மீது குற்றப்பதிவேடு இருக்கிறது, குற்ற வழக்குகள் இருக்கு. அவர் வந்து கஸ்டோடியல் டெத்தில் இறந்துடுறாரு. உடனே அந்த காவலர்களை பணியிடை நீக்கம் செய்வது, அந்த காவலர்களுடைய சாதியை பட்டியல் செய்வது, இவர் என்ன சாதி, அதனால தான் இந்த சாதியை சேர்ந்தவரை கொண்டுட்டாருன்றது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் வேலையை செய்யக்கூடாதா சார்? இது எப்படி விசாரிக்கணும்? கரெக்ட் சார். நீங்க போலீஸ் ஆஃபீஸருடைய கையும் காலையும் கட்டுறீங்க. போலீஸார் வந்து வேலையே செய்யக்கூடாதான்னு கேட்கறது கரெக்டான கேள்வி. ஆனா போலீஸாரோட வேலை அடிச்சு கொள்றதா? இல்ல அது இல்ல. அப்புறம் போலீஸார் வேலையை செய்யக்கூடாதுன்னு கேட்குறீங்க. போலீஸார் வேலை அடிச்சு கொள்றதா? இல்ல துப்பாக்கி எடுத்து சுடுறது போலீஸார வேலையா? எந்த கட்டத்துல எதை செய்யணும்னு இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ நீங்க ரைட்டு குற்றவாளி எல்லாம் ரைட்டு, ஓகே. அதுக்கு தானே நீதிமன்றம் இருக்கு. இப்ப நாங்க ஒரு 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு போயிட்டான் போலீஸ்ல. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? ஏன்பா சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கூடாது. அவன் உன்னை அடிச்சானா நீ ஏன்ட்ட தானே அவனுக்கு சொல்லணும். ஒரு களவாணி பையில நம்ம பிடிச்சி அடிச்சா கூட அவனுக்கு ஏதாவது ஆகிப்போனா நம்ம மேல திருநாட்டு போட்டுருவேன். திருட்டு பையில நம்ம அடிச்சா கூட உன்னை யாரையும் அடிக்க சொன்னது, நீ போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்றேன். அதே தான் போலீஸை கேட்குறோம். நீ கோர்ட்ல தானே ஒப்படைக்கணும். உன்னை யாரையும் அடிக்க சொன்னது, உன்னை அடிக்க உனக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? உன்னை அடிக்க சொல்லி உனக்கு ஏதாவது வந்து ரைட்ஸ் இருக்கா? நீ வந்து காலில் வந்து கல்லை வச்சு அந்த பையன் ஆகாஷ் டெலிக்ஷனை கீழே வந்து கல்லை வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு ஈரச்சாக்கை சுற்றி அடிக்கிறிய. அடிச்சா அவனுக்கு வந்து நுரையீரலில் வந்து நீர் கட்டி எழுந்து அவன் செத்து போவான்னு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் செத்துருக்கான் சார்? இல்ல அது நடந்ததா சார்? அது அந்த 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 சம்பவத்தை வந்து அவருடைய வாக்குமூலத்தை மட்டும் வச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறது சரியா சார்? உடனே வந்துடும் சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயே சொல்லிடுவான் சார். பல்மனரி எடிமா டியூ டு அஸ்பீசியா. நுரையீரல நீர் கோர்த்து மூச்சு திணறி இறந்து போயிருக்கான். நுரையீரல எப்ப நீர் கோர்க்கும்? காலில் வந்து ஃப்ராக்சர் வந்துட்டாலே டியூ டு தட் ஃப்ராக்சர்னு போட்டிருப்பான். அந்த ஃப்ராக்சர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் பதட்டம் ஆயிடுவான், நுரையீரல் நீர் கோர்த்துரும், மூச்சு திணறி செத்து போயிடுவான்னு போட்டிருப்பான் சார். சிவந்திப்பட்டி லாக்அப் டெத்து மாணிக்கராஜ் முருகேசன் எடுத்துக்கங்க. பேச்சுத்துறை காலில் சுட்டு, அதுலயும் காலில் சுட்டி இறந்தான். பாலகிருஷ்ணன் அகரம் பாலகிருஷ்ணன் எடுத்துக்கங்க. இப்போ வரைக்கும் திருச்சி துறை கொம்பன் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்குமே இதுதான் சார். அஸ்பீசியா வந்து தான் சார் சாவான். ஏன் வந்து நாங்க என்ன கேட்கிறோம்னா, குற்றவாளியை வந்து நீ கேட்டகரியா பிரிச்சுட்ட. 3 கொலை பண்ணா A+, அதுக்கு 2 கொலை பண்ணா A, அதுக்கு கீழே உள்ளவனுக்கு வந்து A, B, C பிரிச்சிருக்கீங்கல்ல, ஹெச்எஸும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல. நாங்க என்ன கேட்குறோம்னா, நீங்க என்கவுண்டர் பண்ணணும், கையை அடிச்சு உடைக்கணும்னா எல்லா சமூகத்தையும் உடைக்கணும். ஆனா நீ 100 உடைச்சன்னா அதுல 60 பேர் தேவர், 30 பேர் தேவேந்திரர் இருக்கான். ஏன் இந்த பாகுபாடு? இந்த இரு சாதிக்கு மட்டும் எதுக்காக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறை? ஒண்ணு. அதுல பெரிய பெரிய ரவுடி இருக்கான் பாருங்க, 5 கொலை 8 கொலை பண்ணவன், அது எல்லா சமூகத்திலும் இருக்கான். அவனை இது வரைக்கும் நீ டச் பண்ணல. ஏன்னா அவன் அரசியல் சார்ந்து இருக்கான். அவனுக்கு அரசியல்வாதி வந்துடுறான். அவன் சார்ந்த சமூக பலம் அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்றான். ஏன் காவல்துறைக்கே அவன் உதவி பண்றான் பல பிரச்சனைகள்ல. அவனெல்லாம் விட்டுற. இந்த சும்மா சின்ன சின்ன அடிதடியில சம்பந்தப்பட்டவன், ஒரு சாதிக்குள்ள சண்டை போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை சுட்டு கணக்கு காட்டுறிய. இது என்ன நியாயம், என்ன நீதி? இதைத்தான் கேட்கிறோம். நீங்க அஜித்குமார் மரண வழக்கு நடந்தது இல்ல, அன்னைக்கு எல்லாரும் போராடணும். அன்னைக்கு போராடினவுடனே 40 லட்ச ரூபாய் அஜித்குமாருக்கு கொடுத்துட்டீங்க. எல்லா திமுகலேருந்து எல்லா அமைச்சர்களும் வந்து அவனுக்கு பணம் கொடுத்தீங்க. அந்த பையனுக்கு பணம் கொடுத்தீங்க, நிவாரணம் கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்க அந்த பையனோட தம்பிக்கு.
இது வந்து அறம். வீடு கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. அந்த சம்பந்தப்பட்டவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. உள்ள வந்து இப்ப ட்ரையலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஆகாஷ் டெலிஷனுக்கு அதை பண்ணல? ஏன்னா இவன் குற்றவாளி நீங்க சொல்றீங்க. அதான சொல்ல ஆமா வரீங்க? சார், ஆகாஷுக்கும் அஜித் குமாரி நம்ம ஒரே தட்டுல வச்சு பார்க்க முடியாது. குற்றவாளியை நீங்க அஜ்மல் கஜாப்ப என்ன சார் பண்ணீங்க? 5 வருஷம் வந்து அவனை உள்ள பிடிச்சு போட்டு ட்ரையல் நடத்தி அப்புறம் தான் தூக்குல போட்டீங்க. அப்படிதானே தூக்குல போட்டீங்க? அஜ்மல் கஜாப்ப கூட ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர் குத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அஜ்மல் கஜாப்ப குத்திட்டாருன்னு சொல்லி அவரை வெளியே விட போறீங்க. அதுக்கும் கொலை கேஸ் தான் போடுவீங்க, திருநாட்டு போடுவீங்க. இந்த ஆகாஷ் டெலிஷன் என்ன சார் பண்ணிட்டான்? 10 பேரை கொலை பண்ணிட்டானா? 10 பேரை கொலை பண்ணிட்டானா சார்? இல்ல அவன் மேல அவன் அவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியா? அடிதடி நடந்துட்டு வெட்டு குத்து நடந்து நண்பர்களுக்குள்ள ஏதோ போனாங்க வந்தாங்க, ரைட் சார். சார் அவர் மேல வழக்குகள் இருக்கு சார். வழக்குகள் இருந்தா சுடணும்னா எத்தனை பேரை சார் சுடுவீங்க? இல்ல நான் உங்களை யார் சுடணும்னு சார் சொல்லல. சுட சொன்னது? அஜித் குமார் வந்து ஒரு காவலர், ஒரு ஏழை. அவர் வந்து தவறுதலாக கொல்லப்பட்டிருக்காரு. ஆனா ஆகாஷ் வந்து சார் குற்றப்பட்டியல் இருக்காங்க. நீங்க அப்படி பேசுறீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன். அஜித் குமாருக்கும் அடிச்ச காவலர்களுக்கும் எதுவும் முன்விரோதம் இருக்கா என்ன? இல்ல இல்ல இல்ல. அஜித் குமார் மேல அந்த அம்மா வந்து திருட்டு புகார் சொல்றாங்க. அவன் திருடேன்னு நினைச்சுதான் அடிக்கிறான். ஆக்சுவலா அஜித் குமார் திருடன் கிடையாது. ஆனா திருடன் நினைச்சு அடிச்சிருக்கான். அப்ப அவன் சாயிற வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது அஜித் குமார் வந்து திருடன் இல்லைங்கிறது. இப்ப தெரிஞ்சு போச்சு திருடன் இல்ல, அந்த பையன் நேர்மையான பையன்ட்டு. அதே போலதான் இப்ப இந்த ஆகாஷை நீங்க இது பண்றீங்க பாத்தீங்களா? ஆகாஷ் சம்பவத்துல இருக்கானா இல்லையா அப்படின்றத பொறுத்தளவுல வந்து அது ட்ரையல் தான், கோர்ட்டு தான் பார்க்கணும். உனக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது? உனக்கு யாரு சார் கொடுத்தது? அப்ப எல்லார் உயிரும் உயிர் தான் சார். இங்க என்ன சார், இங்க தேவேந்திரகுல மக்களுக்கு ஒரு நீதி, நாடார் சமூக மக்களுக்கு ஒரு நீதி, தேவருக்கு ஒரு நீதி, இப்படி என்ன சார் பிரிச்சு பிரிச்சு நீதியில என்ன சார் சாதி? இப்படி நீதியே இப்படி சாதி பார்க்குறீங்க? அந்த பையனுக்கு உடனடியா பெரிய நிவாரணத்தை கொடுங்க. அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு வேலை கொடுங்க. உடனே பிடிச்சவனை எல்லாத்தையும் வந்து அடிச்சவன் எவனோ அவனெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அடிச்சவனை வந்து இந்த சாதி அண்ணா நீங்க பேசாதீங்க, அடிச்சவன்லாம் நம்ம போலீஸ் இஸ் போலீஸியா? என்னைக்கா போலீஸ் ஜாதி பார்த்து உங்களெல்லாம் வந்து கேஸ் போடாம விட்டானா? தேவர் இன்னொரு சமூகம் சண்டை போட்டுட்டு தேவர் ஒருத்தர் அடிச்சிட்டாரு வெட்டிட்டாருன்னு வைங்க, தேவர் இன்ஸ்பெக்டர் இருந்தா விடவா போறாரு? கேஸ் தான் போட்டு ரிமாண்ட் தான் பண்ணுவாரு, குண்டாஸ் தான் போடுவாரு. இன்னைக்கு சவுத்துல வந்து குண்டாஸ் போடப்பட்ட 100 பேருக்கு போட்டிருக்கானா 90 பேர் வந்து தேவர்ல இருக்கேன். அதை போட்டது 80 பேர் தேவர் போலீஸ் தான். போடாம விட போறானா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இது பண்றீங்க? அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் டீம்ல வந்து ஜாதி வந்து புறையோடி போய் இருக்கிறது. டிஜிபி என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் டீம் ஃபுல்லா கலைச்சிருங்க. ஆமா, கலைச்சதாக தான் அது சொன்னாங்க. இங்க கலைக்கிற மாதிரி கலைச்சிட்டு முதல்ல எப்படி இருக்குன்னா ஸ்பெஷல் டீம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொருத்தரை எடுத்து போட்டு ஸ்பெஷல் டீம் வச்சிருக்கேன். இப்போ எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் டீம்ல யார் யாரை எடுத்து போட்டிருந்தானா அவனை ஃபுல்லா வந்து ஓசியு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு, பாலியல் குற்றத்தடுப்பு பிரிவுன்னு பிரிச்சு பிரிச்சு ஆள்கள் அந்த சாதாரண அந்த உங்களுக்கு யூனிஃபார்மே போட தேவையில்லை, சாதாரண உடையில இருக்கக்கூடிய தனிப்பிரிவுகளுக்கு மாத்திட்டு அவங்கள கேதர் பண்ணி ஸ்பெஷல் டீம் ஆக்கிட்டேன். எப்படி ஒரு பிராடுத்தனம் பாருங்க. காவல்துறையில ஆடேலி வைக்கக்கூடாதுன்றான். எத்தனை எஸ்பி வீட்டில் வந்து தோட்டக்காரர் இருக்காரு, சமையல்காரர் இருக்காரு, அவருக்கு வந்து எடுபிடி ஆட்கள் இருக்கு, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப ஆடலியின் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதா? எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்றீங்க? இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒன்ன போட்டு இப்போ ஒரு 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 ஒருத்தரோட கையை கால உடைக்கிறான்னு வைங்க, அவருக்கு நேரே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுக்கு தெரியாம இந்த போலீஸ் போட்டு எப்படி செய்ய முடியும்? ஏன் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க? அப்படி அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இதுக்கு இந்த குற்றங்கள் வந்து குறையும். ஆகாஷ் டெலிஷனை அடிச்சது மகா தப்பு, பாவம். இந்த பாவ செயலை வந்து முதல்ல கழுவணும்னு நினைச்சீங்கன்னா காவல்துறை வந்து உடனே அக்யூஸ்ட பூரா அரெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை போலீஸோ அத்தனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க. ஒரு சாதிக்கு ஒரு நீதி, இன்னொரு சாதிக்கு இன்னொரு நீதினு பண்ணாதீங்க. நீங்க காத்திருப்போர் பட்டியல் சஸ்பெண்டு, எத்தனை நாள் கழிச்சு சஸ்பெண்டு? அந்த மக்கள் 6 நாள் போராடி இருக்கான் ரோட்ல, உசுர பணைய வச்சு வெயில்ல கிடந்து உள்ளுக்கு ரத்தமா போயிடும் சார். வெயில்ல சுடு வெயில்ல இருந்து போராடிட்டு இருக்கான். அப்படி போராடி இருக்க மக்களுக்கு மதிப்பு கொடுக்காம இன்ன வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க. அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? சஸ்பெண்டை நாளைக்கே ரத்து பண்ணிடலாம் சார். சஸ்பெண்டை நாளைக்கு ரத்து பண்ணிடலாம்ல. காத்திருப்போர் பட்டி இதெல்லாம் ஒரு தண்டனையா சார்? கொலை சார், இது படுகொலை, திட்டமிட்ட படுகொலை. இவனை வந்து நீங்க வந்து 302 போட்டு உள்ளதான் தள்ளணும். இது என்ன சஸ்பென்ஷனு? அப்ப வந்து ஈஸியா எல்லாரும் யாரை வேணாலும் அடிக்கலாம், சுடலாம். அவங்க யாரு சாகுறானோ அவன் மேல ஒரு வழக்கு இருந்தா போதும். அப்படி வழக்கு இருந்தா சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிக்கிடுவாங்க. அதுவே எப்படி 4-5 நாள் போராட்டத்துக்கு பிறகு, இல்ல காத்திருப்போர் பட்டியல். இவ்வளவுதான் தண்டனையா? இங்க கூட ஒரு பையன் வந்து இதுல விழுந்துட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, தேவேந்தர் உள்ள பையன் தான். அந்த பையனுக்கு விடுதான். அதுலயும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இந்த காவல்துறை வந்து ஆள் பார்த்து செய்யறது, அதோட விளைவு தான் வந்து இந்த லாக்கப்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலேயாவது இந்த இரு சமூக மக்களும், தேவர் தேவேந்திர இரு சமூக மக்களும் இணைந்து செயல்படும். உனக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அது அங்காளி பங்காளி சண்டை, அதை பிறகு பார்த்துக்கலாம்.
ஆகாஷ் டெலிஷன் மாதிரி வந்து மனித உரிமை மீறல் விஷயத்துல 2 சமூகங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மானாமதுரை ரோட்ல இவங்க 5 நாளா போராடிட்டு இருக்காங்கன்ட்டு தேவர் சமூகத்துல கொஞ்சம் பேர் போய் மறியல் பண்றாங்க. ம். அது பாவம், அது தப்பு, அது அறமே கிடையாது. எதுக்காக பாவம் சொல்றீங்க அதை? சார், நீ ரோட்ல உட்காந்து போராடுறான், எனக்கு வந்து இப்ப வழி மறிச்சு போராடுறதுனால எனக்கு பாதிப்பு வருது. நம்ம சமூகத்துல எத்தனை பேர் செத்து போயிருக்கோம், எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் தேவேந்திர குலத்துல யாராவது அந்த போராட்டத்துக்கு எதிர போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இது செய்யாதீங்க, இது தப்பு, இது அறமே கிடையாது. முதல்ல 2வது, அவங்க உரிமையை கேட்டு போராடிட்டு இருக்கான். இழப்பினுடைய வழி அவனுக்கு தான் புரியும். உனக்கு முடிஞ்சா உபகாரம் பண்ணு. ஏன் உபத்திரியம் பண்ற? அவனுக்கு அது தப்பு இல்லையா? அப்ப யார் சொல்லி கொடுத்து பண்ற? காவல்துறை உனக்கு இப்படி பண்ணு, அந்த போராட்டத்தை கலைச்சு விட்டுன்னு சொன்னானா? காவல்துறை சொல்லித்தானே நீ செய்யற. அப்போ அப்படிதான் தோணுது எனக்கெல்லாம். அதனால தயவு செய்து இதை செய்யாதீங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஜாதிய துவேஷத்தை, வெறுப்பை உண்டாக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய உடன்பாடு கிடையாது சார். காவல்துறை வந்து எந்த காலத்தையும் உங்களை வந்து காப்பாற்ற போறது கிடையாது. மக்கள் அவன் ஒழுங்கா இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையில வந்து தலையிடுறீங்க. இப்ப வந்து இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு நம்மளும் எதிரி தான். அதை செய்யக்கூடாது. சட்டம் தான் தன் கடமையை செய்யணும். சட்டப்படி தான் தண்டிக்கப்படணும் குற்றவாளிகள். அது சரி. ஆனா இப்போது ஆகாஷ் போன்றவர்கள் கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லப்படுது. அது விசாரணையில தெரிய வரட்டும். ஆனா இந்த உடனே அந்த காவலர்களை பணியிடை நீக்கம் செய்யுங்க அப்படின்னு ஒரு போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட சாதி சார்ந்த கட்சி தலைவர்கள் வந்து ஆகாஷ் குடும்பத்தை பார்க்கறதும், இதெல்லாம் ஏதோ சாதியவாதம், அந்த போலீஸ்காரர்களுடைய சாதியை அடையாளம் கண்டு நான் ஓப்பனாக சொன்னோம்னா அவங்க தேவர் போலீஸ்காரங்க, அதனால நம்ம அவங்களுக்கு தண்டிக்கணுன்ற மாதிரியான சூழல்ல தான் இந்த போராட்டமும் இந்த பிரச்சனையும் இந்த சாதி தலைவர்களும் வர்றதாக சொல்லப்படுது. அப்படிலாம் கிடையாது சார். ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அந்தந்த சமூகத்தை சேர்ந்த சமூக அமைப்புகள் தான் முதல்ல போவான். நீங்க அதுக்கு ஏன் ஜாதி முத்திரை கொடுத்துறீங்க? அதுக்கு ஏன் சார் ஜாதி முத்திரை கொடுத்துறீங்க? அப்போ ஊர்காவலன்னு ஒருத்தரை வந்து சுட்டுட்டாங்க. அவர் ஊர்காவலன்னு சுட்டவனும் வந்து என்ன சாதி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதுக்காக இந்த ஜாதியை வந்து ஆப்போசிட் ஜாதியை வச்சுலாம் யாரும் வந்து இது பண்ண போறது கிடையாது. நீங்களே எதிர் ஜாதின்னு தூண்டி விட பாக்குறீங்க. இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி எதிர் ஜாதி. முதல்ல இதுவே தவறு. போலீஸ் இஸ் போலீஸ். போலீஸ் என்னைக்கும் கவர்மெண்டோட ஆளு. அவங்களுக்கு ஜாதிலாம் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுல அவங்க யாரு எந்த சமூகத்துல இருந்து எதிர்ப்பு அதிகமா வராதோ, முக்கியமா வந்து தேவர் சமூகத்துல வந்து யாரும் பெருசா போராட மாட்டான். அதே போல எந்த சமூகம் இழிச்ச வய சமூகம்னு பார்ப்பான். அந்த சமூகத்தெல்லாம் வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். அவன் மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கு சுட்டு கொல்லக்கூடிய, அடித்து துன்புறுத்தக்கூடிய சமூகங்கள் என்றால் இந்த தேவேந்திர சமூகம் தான். ஏன்னா இவங்களை வந்து நம்ம ஈஸியா பேசிக்கலான்ட்டு. இது வந்து இந்த சமூக இயக்கங்கள் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? அந்த பையனுக்கு எப்படி சார் நீதி கிடைக்கும்? இதுக்கு எதுக்கு சார் நீங்க ஜாதியை முலாம் பூசுறீங்க? அவன் ஒருவேளை அடிச்சு கொன்னை வந்து சொந்த சாதிக்காரன் கூட இருக்கலாம். அதுல அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கலாம். இது ஜாதி அடிப்படையில நடந்தது கிடையாது. இவங்களை பொறுத்தளவு அன்னைக்கு ஒரு ப்ரெஷர். ஏன்னா அங்க பெரும்பத்து பிரச்சனை நடக்குது. அடுத்த நாள் அந்த என்ன இடைக்காட்டூர்ல ஒரு பிரச்சனை நடக்குது. அப்புறம் வந்து அந்த மாதிரி ப்ரெஷர்ல இருக்கும்போது வந்து அடுத்த நாள் இந்த பிரச்சனை நடந்தது. உடனே என்ன நினைக்கான்னா, சடனா ஏதாவது ஒண்ணு பண்ணுனா தான் இந்த நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்துன்றத சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக எதனாலும் செய்யுங்கன்றதுதான் கவர்மெண்டோட மறைமுக உத்தரவு. அதுல பலியானது தான் இந்த பையன் பலியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, பெரிய பெரிய அக்யூஸ்டை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களை போய் எதுக்கே அந்த மாதிரி பண்றீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த ஸ்பெஷல் டீமை பொறுத்தளவுல நிறைய மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ திருநெல்வேலிலாம் குறிப்பிட்ட சாதி தான் இருப்பாங்க. அவங்க இன்னொரு சாதிக்கு எதிராக செயல்படுவாங்க. சிவகங்கையை பொறுத்தளவுல அதுல எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதே விஷயத்துல வந்து ஜாதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போலீஸ் இஸ் போலீஸ். போலீஸ் அவங்க வேலையை அவங்க கிளீனா பண்ணி அவனை கொல்ல நினைச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு அது எந்த சாதியா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அது நம்ம சொந்த சாதியா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். எதுக்காக அடிச்சு கொள்ளணும்? என்ன சார் நம்ம போலீஸ்காரங்க என்னைக்கு வந்து இப்ப நானே போறேன், ஒரு தப்பு பண்ணிடுறேன், அண்ணன் நம்ம சாதி சொல்லி விட போறாங்களா? அப்படிலாம் கிடையாது சார். போலீஸா மட்டும் பாருங்க சார். நீங்க ஏன் சார் காக்கி யூனிஃபார்முக்கு ஜாதியை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படிதான், அவன் பண்ணது தப்பு. அந்த தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும். அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து எவ்வளவு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு பாருங்க. அந்த சமூக அமைப்புகள் மட்டும் போயிருக்காங்க. மற்ற சமூகம் எவனுமே சப்போர்ட் பண்ணல. உண்மையிலே வந்து இது ஒரு அவன் இறந்து போன ஒரு தமிழ் குடின்னு நினைச்சிருந்தா அந்த இடத்துல யார் போராடி இருக்கணும்? பொதுமக்கள் போராட்டமாக மாறி இருக்க வேண்டும். அந்த பொதுமக்கள் யாதவர் போயிருக்கணும், நாடார் போயிருக்கணும், செட்டியார் போயிருக்கணும், தேவர் எல்லாரும் போயிருக்கணும்ல. ஏன் போகல? எதுக்கு போகல?
அப்ப ஒரு சாதியை ஏன் இப்படி ஒதுக்குறீங்க, ஏன் ஒடுக்குறீங்க? அப்ப ஆகாச சாதியா தான் பார்த்தாங்களா? ஆகாஷ் சார், குற்றவாளியா பார்க்கலன்றீங்க மக்கள். ஆகாஷ வந்து அவன் செஞ்சது வந்து சின்ன சின்ன குற்றங்களா கூட இருந்துட்டு போட்டோம் சார். லாக்அப் டெத்ன்றது வந்து ஒரு மனித உரிமை மீறல் சார். ஆமா. அவ்வளவு பெரிய அக்யூஸ்ட்லாம் அவன் கிடையாது. அப்ப எல்லா சமூகமும் அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த இடத்துல இருந்திருக்கணும்ல. ஏன் போகல? எதுக்காக போகல சொல்லுங்க? மடப்புறத்துல மட்டும் அஜித்குமாருக்கு மட்டும் எல்லாரும் போனீங்கல்ல. அவரு குற்றவாளி இல்ல, திருடவே இல்லைன்னு தெரிஞ்சது பின்னாடி பின்னாடி தானே, கொஞ்ச நாள் கழிச்சு தானே தெரிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா சமூகமும் போயிட்டீங்கல்ல. இப்ப ஏன் நீங்க போல? ஆகாஷ் டெலிஷனுக்கு நீங்க ஏன் போல? எல்லா சமூகமும் போயிருக்கணும்ல. அப்ப இங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துலதான் உண்மையிலே சார், எவனால் சாதி பார்ப்பவன் சண்டாளன் தேவரையா அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க இந்த இந்த சமூக மக்களுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல அவனை வந்து எப்படி சாதிய சாயத்தை பூசி அந்த மக்களை ஒதுக்கி விட்டு அவன் சமூகம் மட்டும் போராடுற அளவுக்கு கொண்டு போயிருக்கான் பாருங்க. இதுவே மிகப்பெரிய ஜாதிய கொடுமை, ஜாதிய தீண்டாமை சார். இது செய்யவே கூடாது. நான் போவேன் சார், வந்தாலும் சரிதான், வரலன்னாலும் சரிதான், எவன் என்ன சொன்னாலும் சரிதான் சார். நான் போய் ஆகாஷ் டெலிஷனுக்காக குரல் கொடுப்பேன் சார். அதுல வர்ற விளைவுகளை ஏத்துக்க தயாரா இருக்கேன் சார். இல்ல அதான் நீங்க தொடர்ந்து இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக பேசுறீங்க. கண்டிப்பா ஆகாஷ் விஷயத்தையும் நீங்க கையில எடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப இந்த விளாத்திக்குளம் பிரச்சனையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்கீங்க. இது என்ன சார் இது கொடுமை? பணியிடை நீக்கம் பண்ணதெல்லாம் தவறு சார். அந்த அம்மாவை எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா அந்த அம்மா மேல வழக்கே போட்டுடணும் சார். அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா மேல டியூட்டியை செய்யலைன்றது ஒண்ணும் இல்லை சார். இந்த கொலைக்கு வந்து அந்த அம்மா உடந்தைன்னு சொல்லி வழக்கு போடணும் சார். என்ன காரணம் அப்படி சொல்றீங்க? என்ன சார் நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அந்த பொண்ணோட அப்பாவோட பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா, பார்த்தேன். அந்த பொண்ணு 6 மணிக்கு வீட்டுல இருந்து வெளியே போகுது. 6:15க்கு வந்து இந்த பொண்ணு வரலன்னோடனே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு 4 மணி நேரம் பயங்கரமா தேடுறாங்க. கரெக்டா 10 மணிக்கு போய் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆண்கள் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் இங்கே வராது, இந்த கம்ப்ளைண்ட்டை போய் நீங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கொடுங்கன்றேன். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, இது வந்து மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் சார். எஸ்பி சார் வந்து இதுல நடவடிக்கை எடுக்கணும் அந்த போலீஸ் மேலாம். சார் ஒரு புகார் ஒருத்தன் கொடுத்தான்னா எங்க வேணாலும் ரிசீவ் பண்ணி எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் சட்டம். அதை வாங்காம அன்னைக்கு அந்த உடனே தேடி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு காலையில வரைக்கும் துடிதுடிச்சு இறந்து போனதாக சொல்றாங்க. அந்த பொண்ணோட உடலை பார்த்தோம், குளிர்ந்துட்டு இருந்தது, இப்பதான் இறந்துருக்குன்னு சொல்றாங்க காலையில. அப்ப அந்த நைட்டு ஃபுல்லா அந்த உயிர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் உடனே தேடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உடனே தேடி இருந்தான்னா ஒருவேளை அந்த பொண்ணு ஒரு 11 மணிக்கு பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, உயிரோட மீட்டி இருக்கலாம். அந்த தங்கையை வந்து உயிரோட மீட்டி இருக்கலாம் சார். இவன் இந்த ஐயா சொல்றாரு, உடனே அனைத்து மகளிர் காவல் நிலையம் போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அந்த பிரவீனா என்று சொல்லக்கூடிய அந்த காவல் ஆய்வாளர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவளை பாத்தீங்களா முதல்ல சந்தன போட்டு குங்குமம் எல்லாம் அடிச்சிருப்பாங்க, உதட்டுக்கு மட்டும் ரத்தம் வர்ற மாதிரி லிப்ஸ்டிக்கு. என்ன சார் போலீஸ் வேலையில இருந்துட்டு பொறுப்பா இருக்கணும் சார். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, போலீஸ் வந்து போலீஸ் மாதிரி இருக்கணும். இவங்க இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு அந்த அம்மா அந்த 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 இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்களாம், உன் பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிருக்கோம் பாருங்க, யாரையும் இழுத்துட்டு ஓடி இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு லெத்தார்ஜிக்கான பதில் பாருங்க. இவங்களை கொலை கேஸ்ல வந்து இவங்களை வந்து இதுல சேர்க்கணும் சார், சதி குற்றத்துல சேர்க்கணும் சார். இவ்வளவு தூரம் அவங்க வந்து சொல்லி இழிவுபடுத்தியிருக்காங்கன்னா இவங்க கொலைக்கு ஒரு காரணம் சார். அதனால இந்த இந்த பொண்ணு குடும்பத்துக்கு இழப்பீடுலாம் வந்து என்ன இழப்பீடு கொடுத்தாலும் தகாது. ஆனா மிகப்பெரிய ஒரு இழப்பீடு, பெரிய வேலை வாய்ப்பு, பெரிய ஒரு பொருளாதாரத்துல அந்த அவங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணணும், நீதி கிடைக்கணும். அக்யூஸ்ட் இப்போ வரைக்கும் திணறிட்டு இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டான அக்யூஸ்ட பிடிச்சி உள்ளேயே வச்சு போலீஸ் என்ன சார் துப்பாக்கி என்ன காயலாங்கடையில போட்டுற சொல்லிருங்க, ஒன்னும் சுட சொல்லுங்க, இல்லை காயலாங்கடையில போட சொல்லுங்க, இதுதான் நான் பண்ணணும். அவன் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து மேஜராக இருக்கும் பட்சத்துல, ஏன்னா மைனர்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க, நான் யாரோ ஒரு பையனை மைனர் பையன்லாம் பிடிச்சி விசாரிக்கிற மாதிரி சொல்றாங்க. மேஜர்னா உடனடியாக அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனை உள்ளேயே வச்சு ட்ரையல் நடத்தி அவனுக்கு தூக்குத்தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும். அந்த எஸ்பி இதை செய்வார்னு நம்புறோம். எஸ்பி சின்ன பையன், நல்ல பையன், அவர் இதை செய்வார் அப்படின்னு நம்புறோம். ஆனா கிரவுண்ட்ல இருக்க ரியாலிட்டி, இங்க இருக்க போலீஸ் பாத்தீங்களா, அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வருத்தம் இருந்திருக்கும் பாருங்க. அன்னைக்கு 10 மணிக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து தேடி இருந்தா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருப்பானே. இந்த அம்மா வந்து இவன் பொண்ணு யாரு கூட ஓடி போச்சு அப்படின்னு போயிருக்குமியா, காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. எவ்வளவு பெரிய வருத்தம் இருந்திருக்கு பாருங்க அந்த ஐயாவுக்கு. இதெல்லாம் வந்து பயங்கரமா வன்மையா கண்டிக்கத்தக்கது. இவங்க எல்லாருமேலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். வெறும் சஸ்பென்ஷன்லாம் இவங்களுக்கு பத்தாது சார், இவங்கெல்லாம் பத்தவே பத்தாது. எப்பயுமே இப்படிதான். இவங்க யாராவது ஒரு பொண்ணு காணலன்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா
உடனே ஆரம்பிச்சிருவாங்க. உன் பொண்ணுக்கு லவ் அஃபேர் இருந்ததா, ஓடி போயிட்டாளா, இல்ல வேற இவங்களுடைய கூட்டு. இது என்ன சார் பேச்சு இது? முதல்ல வந்து பாதிக்கப்பட்டு வர்றவங்கள மதிக்க கத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறையை வந்து ஏதாவது பேசுறாங்க வைக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு நீங்க பண்றதெல்லாம் தப்பு, அயோக்கியத்தனம், இதை யாராவது கேள்வி கேட்டா உடனே காவல்துறையை பேசி விட்டாரு. ஏன் நீங்க அர்த்தம்? இந்த பொண்ணுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் சார். இந்த பொண்ணு பல இடங்கள்ல காயன் வர சொல்றாங்க. அது போக துழி விடுத்து இறந்து இறந்து போயிருக்கிறது. இன்னைக்கு கூட அந்த பொண்ணுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். இதில் நீதி கிடைக்காவிட்டால் அந்த மக்களோடு இணைந்து நேதாஜி சுபாஷனே அவர்களுக்காக போராடும். அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப தமிழகத்தில் இது வந்து தொடர்ந்து ஆங்காங்கே நடக்கிறது. முதல் கேள்வி இதோடு கனெக்ட் பண்ணி அந்த கேள்வி இறுதி கேள்வியும் கூட. இவ்வளவு குற்ற நடவடிக்கைகள் அந்த தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது நடக்குதே சார். இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும்போது வந்து திட்டமிட்டு யாரும் பாலியல் பலாத்காரம் பண்ண போறது கிடையாது. நான் இதை மட்டும் சொல்ல பொதுவா எல்லா குற்ற அதே வழக்குகள் போல வந்து இந்த கொலை, வெட்டுக்குத்து படுகொலை. நடக்குது பாத்தீங்களா, அதையும் சொல்ல முடியாது. ஆனா தமிழகத்தை பொறுத்தளவுல வந்து ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு. இந்த இந்த ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து 5000த்துக்கு மேற்பட்ட கொலைகள், பாலியல் குற்றங்கள் நடந்திருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது. இது வந்து ரொம்ப அதிகபட்சம். அப்ப சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய முதல்வருடைய இரும்பு கரம் வந்து எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, அது துருப்பிடிச்சு போச்சு. அது இனிமே மீண்டு வர்றது கஷ்டம்தான். இதுல வேற இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மறுபடியும் இந்த ஆட்சி வரல அப்படின்னு சொன்னால் இந்த மக்களை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அது மிக மிக பெரிய தவறு, பொய். மறுபடியும் இந்த ஆட்சி வந்தது அப்படின்னு சொன்னா பாலியல் குற்றங்கள் வந்து கட்டுக்கடங்காம போயிடும், கொலைகள் கட்டுக்கடங்காம நடந்துடும். சட்ட ஒழுங்கு இன்னைக்கு மைனஸ்ல இருக்கிறது வந்து இன்னைக்கு ஜீரோல இருக்கிறது நாளைக்கு மைனஸ்க்கு போயிடும். ஆக வந்து உடனடியா வந்து துடைத்து எறியப்பட வேண்டியது இந்த திமுக ஆட்சி. இதை துடைத்து எறிந்தால் மட்டும்தான் இங்க மக்களே வந்து தமிழ்நாட்டுல வாழ முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அனைத்து சமூக மக்களும் ஆந்திரா ஆந்திரா இல்ல மகாராஷ்டிரான்னு போயிட வேண்டியதுதான் சார். தமிழ்நாடே தேவையில்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சீரழிஞ்சிருச்சுன்றீங்க. சீரழிஞ்சு மொத்தமா போச்சு. சீரழிஞ்சு மொத்தமாவே போச்சு சார். இங்க இங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள், அரசியல்வாதிகள் குடும்பங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க? இவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நீர் தொடர்பான திட்டங்கள் கிடையாது. இவங்களுக்கு வந்து சாக்கடை தொடர்பான திட்டங்கள் இருக்காது. மின்சாரம் தொடர்பான திட்டங்கள் இருக்காது. ஆனா வரியை அதிகரிப்பது தொடர்பான திட்டங்கள், கனிம வள கொள்ளை திட்டங்கள், எப்படி நூதன முறையில கொள்ளையடிக்கணும், ஆற்று மணல்ல திருடணும், வேலை வாய்ப்புகள்ல பணம் வாங்கணும், அத்தனை திட்டங்களும் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மக்கள் நலன் திட்டங்கள் எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சி துடை தெரியப்படாவிட்டால் மக்கள் வந்து ரொம்ப அதல பாதாளத்துக்கு இவருடைய வாழ்க்கை சூழ்நிலை போயிடும் சார். மிக்க நன்றி. வணக்கம் சார்.